எப்பிறவி எடுத்தாலும் உன்னை காண கண்களை படைத்திடு, எப்பிறவி எடுத்தாலும் உன் நாமம் கூற நாவை படைத்திடு, எப்பிறவிலும் உன்னை மறவாதற்கும் நல் மனதை படைத்திடு, உலக ஆன்மாக்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்திடு. ஓம் நம சிவாய. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. ஏன்னா இறைவன் கொடுத்திருக்கிற பணியை செவ்வனே நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகைப்படுத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அதே நேரத்துல உண்மையை மறைக்கவும் கூடாது. உள்ளது உள்ளபடி நம்ம சொல்லும் போது உங்களது வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கறதால தான் கொஞ்சம் ஓப்பனாவே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார். எல்லாரும் நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சி. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு வரைக்கும் மீன ராசியிலேயே சனி பகவான் இருப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சுருக்கமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மனுஷன் செய்யற கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை கொடுக்கக்கூடியவர், அதுபோல அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்துல சனி கொடுத்தாலும் எவரும் தடுக்க மாட்டார், சனி கெடுத்தாலும் எவரும் தப்பிக்க மாட்டார். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கிரகம். நீதி, நேர்ம, தர்மம் இதெல்லாம் மனிதர்களுக்கு பாடங்களாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இது. நல்லதும் கெட்டதும் அதிகம் செய்யக்கூடிய கிரகம். நல்லதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும், கெட்டதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும். சனி பகவானுடைய தத்துவமே நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சா தீமை கிடைக்கும். அதாவது நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், அடிக்கு அடி, உதைக்கு உத. அது மட்டும் இல்லைங்க, தங்கத்தை நெருப்புல போட்டு தட்டி அழுக்க எடுத்து புடம் போட்டு அழகான ஆபரணமா மாத்திர தன்மை யாருக்கு இருக்கு? பொற்கொள்ளனுக்கு இருக்கு. அந்த பொற்கொள்ளன் மாதிரி தான் சனி பகவான் நம்மையும் புடம் போட்டு பத்திரமாத்து தங்கமா ஆபரணமா மாற்றக்கூடியவர். ரொம்ப அழகா மாத்திடுவார். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட குணங்கள், சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சு சலவை செஞ்சு காய போடுவார். உளிய வச்சு அழகான சிற்பமா மாத்திர தன்மை சனி பகவானுக்கு உண்டு. சனியனுடைய சேர்க்கை, அந்த பார்வை இருக்குல்ல, நாம பெரிய ஞானியாகக்கூடிய தன்மையும் இருக்கு, பெரிய கெட்டவர்களாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கு. நம்முடைய அனுபவத்துல சொல்ல போனா மிகப்பெரிய ஆசிரியர், குரு, தகப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவான். முக்கியமா சனி திசையில அல்லது 7.5 சனி காலங்கள்ல எல்லாரும் பயப்படுறது மாதிரி கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, துன்பத்தை கொடுக்க மாட்டாரு, நோயை கொடுத்துட மாட்டாரு. வாழ்க்கையில வெற்றி பெறுறது எப்படி, போராடுறது எப்படி, விழுந்தாலும் எழுந்து நிக்கிறது எப்படி அப்படின்லாம் சொல்லக்கூடியவர், அதுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர் சனி பகவான். அவருடைய பாதை ரொம்ப கடினமா இருக்கும். கல்லு, முள்ளு, கரடு, போட்டி, பொறாமை, அவமானம் இதெல்லாம் அதிகமா இருக்கும், ரொம்ப கடினம். ஆனா கடந்துட்டீங்க அப்படின்னா பொண்ணும் கிடைக்கும், பூவும் கிடைக்கும். எதுல? காலடியில. இன்னைக்கு கல்லு முள்ளையும் மிதிச்சு நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா பூவும் பொண்ணும் பொருளும் செல்வமும் கிடைக்கக்கூடிய பாதை சனி பகவானுடைய பாதை. ஒரு மனுஷனுக்குள்ளார குருவினுடைய தன்மை கொண்டு வர செய்வார் வாழ்நாள் முழுவதும். அதாவது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ, எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஒரு குருவாக, ஆசிரியராக, ஒரு தகப்பனாக, ஒரு ஞானியாக மாற்றக்கூடிய வலிமை உள்ளது அவருக்கு. அதனாலதான் சனியினுடைய கடைசி தசையில கடைசி புத்தி குரு புத்தியா வரும். நம்மள பெரிய குருவா, ஞானியா மாத்திடுவார். சனிக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. இப்ப அதனால சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன செய்ய போகுது, இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா, இதுவரைக்கும் உங்கள் 6ஆம் ராசிக்குள்ளார இருந்தது. அதாவது ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானம். அது அதாவது கடன், நோய், எதிரியை சொல்லக்கூடிய ஸ்தானம். ஓரளவுக்கு சின்ன சின்ன நோய், கடன், எதிரிகளை உருவாக்கி இருந்தாலும் பெரிய துன்பங்களையோ கஷ்டங்களையோ கொடுத்திருக்காது. ஆனா அதுவே உங்களுக்கு பெரிய துன்பமா இருந்திருக்கும், பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். இன்னும் சாவு வரலையேங்கிற ஏக்கம் இருந்திருக்கும். இந்த வாழ்க்கையவே வெறுத்திருப்பீங்க. ஏதாவது தொழில் தொடங்கி முடங்கி இருப்பீங்க. வேலைக்கு போய் திரும்ப திரும்ப வேலையை விட்டு வந்து வேலைக்கு தேட வேண்டிய அந்த ரொட்டேட் நடந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அன்னோன்யம் இருந்திருக்காது. எந்நேரமும் சண்டை, சச்சரவு, ஒரு விரிசல். குழந்தைகளுடைய கல்வி, அவங்க கூட சில பிரச்சனையை உருவாக்கி இருக்கலாம். உடல் நலத்துல ரொம்ப நோயை உருவாக்கி இருக்கலாம், பிரச்சனையை கொடுத்துருக்கோம். அதனால செலவு பண்ணியிருப்பீங்க, கடன் வாங்கி நோயை சரி பண்ணக்கூடிய சூழலை இருந்திருக்கும். எப்படாப்பா அந்த 2.5 வருஷம் போவோம் அப்படிங்கிற ஏக்கத்திலே இருந்திருப்பீங்க. ஏன் தொட்டாலும் பிரச்சனை, எங்கெங்க இருந்த எதிரிகள், கடன், இன்னைக்கு சொல்ல முடியாத கடன் இருந்திருக்கும். ஆனாலும் கஷ்டப்பட்டு சில கடனை அடைச்சிருப்பீங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இருந்திருக்காது. 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா கிடைச்சிருக்கும், அதுல 25-30 ரூபா கடன் அடைச்சிருப்பீங்க. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், 1000 ரூபாய் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளமா 600-700 ரூபாய் கிடைச்சிருக்கும்.
அதுல 100-200 கடன் அடைச்சிட்டு மீதி செலவுக்கு வச்சிருந்திருப்பீங்க. அது பத்தாம மாசம் மாசம் கடன் கூட வாங்கியிருக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்திருக்கும். இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. சரி, போனது போகட்டும். வரக்கூடிய சனி எப்படி இருக்கும், அது எங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா, சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு புலிகிட்ட மாட்டின கதையா ரோக சனியில இருந்து தப்பிச்சு கண்டச்சனியில போய் மாட்டிக்கிட்டீங்க. இப்படிதான் எல்லாரும் பயமுறுத்தி இருப்பாங்க. 7ஆம் இடத்து சனி கண்டச்சனி, பெரிய பிரச்சனை வரப்போகுது, பொருளாதார பிரச்சனை வரப்போகுது, பணத்தை இழக்க போறீங்க, ஏமாற போறீங்க, தொழில நஷ்டமாக போகுது, குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை காத்திருக்கு, அவமானம் அடைய போறீங்க, எதை தொட்டாலும் தோல்விதான் வரப்போகுது அப்படின்லாம் பயமுறுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஜோதிட விதியே இதுதான். கண்டச்சனிக்கு என்ன ஜோதிட விதி, கண்டச்சனி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இப்ப சொல்ல போறதான் ஜோதிட விதி. நல்லா கேட்டுக்குங்க. பாரப்பா கண்டச்சனியின் பலன் அதனை சொல்ல கேளு. காசு பணம் நட்டமாகும், கைத்தொழிலும் கெட்டுவிடும், கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா, கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார், பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார், உறவுக்காரரும் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும், உடல் நோயோ வதவிதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம், சிறைபயமும் உண்டாகும், பார் வீட்டினிலே உயிர் சேதம், விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பலிக்காது, விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது, விளைத்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள், கண்டங்களும் தோன்றுமப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவீர் கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். இதுதான் ஜோதிட விதி. அதாவது கண்டச்சனி வந்தா இதுதான் நடக்கும் அப்படின்னு ஜாதகத்துல இருக்கு. இத்தனை கஷ்டங்களும் கண்டச்சனியால கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஏற்பட போகுது அப்படிங்கிறது விதியா வந்து நிக்குது. இது என்னப்பா, இருக்கிற கஷ்டமெல்லாம் நமக்கு வந்துடும் போல. இன்னும் சொல்ல போனா அந்த கண்டச்சனிய 7.5 சனியை விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. 7.5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அது சித்திரவதை செய்யும், கஷ்டப்படுத்தும். ஆனா அந்த கண்டச்சனி 2.5 வருஷத்துக்குள்ள அத்தனை அனுபவத்தையும் கொடுத்துரும், அவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்துரும் அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது. இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நாம அப்படி சொல்ல போறது இல்ல. ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது நல்லது முன்னாடி வந்தா கெட்டது பின்னாடியே வரும், கெட்டது முன்னாடி வந்தா நல்லது பின்னாடியே வரும். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க பிஸ்தா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு கெட்ட காலத்திலையும் நல்ல காலம்னு ஒன்று இருக்கு. ரொம்ப வருத்தத்தில் இருப்போம், அன்னைக்கு இது ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி நடக்கும். ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்போம், அன்னைக்கு திடீர்னு ஒரு வருத்த சம்பவம் நடக்கும். இது இயற்கை, இது எல்லாரும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னா புரியும். அதனால இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாங்க என்ன செய்யறது, எப்படி இதுல இருந்து நாங்க தப்பிக்கிறது? நான் என்ன சொல்றேன், சட்டத்துல எவ்வளவு ஓட்டம் இருக்கு, எப்படி இந்த கொள்ளையர்களும் திருடர்களும் அரசியல்வாதிகளும் பணத்தை கொள்ளடிக்கிறவங்களும் ஊரை அடிச்சு ஒலையில போடுறவங்களும் அல்லது ஊரை ஏமாத்துறவங்களும் மக்களை ஏமாத்துறவங்களும் எப்படி அந்த சட்டத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஓட்டையில தப்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கன்னிராசி நண்பர்கள் தோழிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓட்டைகள் இருக்கு. நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. உங்க வீட்டுல வேணா ஒரு கதவு இருக்கலாம், ஆனா உங்களுடைய ஜாதகத்துல 12 கதவுகள் இருக்கு, 12 கட்டம் இருக்கு. ஒரு கட்டம் கஷ்டப்படுத்தினாலும் இன்னொரு கட்டம் உங்களை தூக்கி விடும். கிளம்பு பாத்துக்கலாம், யார் வந்து எதுக்குறாங்கன்னு பார்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டங்களும் உண்டு. ஒரு அதிபதி உங்களை சோதிக்க நினைச்சாலும் இன்னொரு அதிபதி தன்னம்பிக்கையோட தைரியத்தோட கூட நிப்பாங்க, இன்னொரு கிரகம். அதனால கண்டச்சனி வருது, அதாவது புலி வருது புலி வருதுன்னு பயப்பட்டு இருக்காதீங்க. புலிய முறத்தால் அடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. அதனால கண்டச்சனி என்ன பிரச்சனை கொடுத்தாலும் தெறிக்க விடுவோம் அப்படின்னு மனசுல நினைச்சீங்க. இந்த தமிழ்நாட்டில் பார்த்திருப்பீங்க, ஒரு வீரருக்கு முன்னாடி அத்தனை அரக்கர்கள் இருப்பாங்க. அரக்கர்கள்னா எதிரிகள் மட்டும் இல்ல, உங்கள் சூழ்நிலையும் அரக்கர்களாக உங்களது வேலை, தொழில், பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், தோல்வி, துரோகங்கள் இதெல்லாமே உங்க முன்னாடி நிக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கங்க. இந்த போர்க்களத்தில் நீங்க போராடிதான் ஆகணும். வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இப்போ உங்களை கிங்காகவே நினைச்சுக்கங்க. இதுல ஜெயிச்சா உங்களுக்கு கோட்டை, இதுல தோத்தீங்கன்னா நீங்க பிரச்சனைகளுக்கு வேட்டை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் எதிர்த்து அடிக்க ரெடியா இருக்கேன். ஒண்ணு இல்லைங்க, இந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா போவோமே. நம்முடைய வீரம், விவேகம், சூழ்ச்சி, வித்தை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போமே. அமைதியா இருப்போம். எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்தட்டும், எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்தட்டும், யாரு வேணாலும் நம்மள ஏமாத்தி பார்க்கட்டும், துரோகம் செய்யட்டும். இந்த காலகட்டத்துல இந்த 2.5 வருடங்களும் நீங்க மௌன விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா நான் சொன்னல, இந்த கண்டச்சனியில என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இதை கேட்டாலே நமக்கு பயமா இருக்கு. ஆனால் பயப்படாதீங்க. இதை சொல்றது இந்த பிரச்சனைகள்லாம் வரும்பா, நீ தயாரா இருந்துக்க, அவ்வளவுதான். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தாதான் நம்ம பயந்துருவோம், மிரண்டுருவோம். என்ன செய்யறதுன்னு தெரியாம தப்பா செஞ்சு பிரச்சனையில சிக்கிப்போம். எழுந்திருக்கவே முடியாத பிரச்சனையில நம்ம சிக்கிப்போம். ஆனா இங்க தெரியுது இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தயாராயிடுவோம். காசு பணம் நட்டமாக
வீணாகும், கைத்தொழிலும் கெட்டுவிடும். பாருங்க, அப்ப கெட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உழைப்போம். முதலீடு போட்டு நஷ்டமாயிடுச்சா, சரி முதலீடு போடாம உழைச்சி அனுபவத்தை கத்துப்போம். எல்லாரும் பயமுறுத்துவாங்க, எந்த ஒரு தொழிலும் செய்யாதீங்கப்பா இந்த காலகட்டத்தில். நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் ஆரம்பிங்க, ஒரு வேலைக்கு போங்க. தொழில் ஆரம்பிக்கும் போது பெரிய முதலீடு போடாம உங்களால தாங்கிக்கிற அளவுக்கு முதலீடு போடுங்க. வரவும் செலவும் சரியா இருக்கட்டும். அதுல இன்னொரு லாபம்னு ஒண்ணு இருக்கு. என்ன? அனுபவம். அந்த அனுபவம், அந்த லாபம் நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. எந்த காலேஜுக்கு போய் படிச்சாலும் இதை தெரிஞ்சுக்க முடியாது. அனுபவத்துக்காக முதலீடு போடுங்க. முதலீடு போடுறதுக்கு காசு பணம் இல்லையா, உழைப்பை முதலீடாக்குங்கள். சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு தொழிலாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஆயிரம் தொழில் இருக்கு. எனக்கு என்ன வேலை செய்யறதுனே தெரியல, எந்த வேலைக்கு போறதுனே தெரியல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னா ஊர் உலகத்தை ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். குடும்பத்தை ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைய காலகட்டத்துக்கு 90% தொழில் வேலை உங்களுக்கு தெரியும். ஒரு சில தொழில் தான் அதுக்குன்னு படிச்சிருக்கணும். மற்றது எல்லாமே அனுபவம் இருந்தா போதும். போய் கத்துக்குங்க. இப்ப நம்ம சொன்ன இந்த கண்டச்சனிக்கு வரக்கூடிய துன்பங்கள் இருக்குல்ல, பாதிப்பு, அதெல்லாம் எந்த காலகட்டத்தில் சொன்னது? அதெல்லாம் யாருக்கு சொன்னது? ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு சொன்னது. அன்னைக்கு நோய் வந்தா மருந்து இல்ல, பிரச்சனைகள் வந்தா அங்க எடுத்து பேச முடியாது, சுதந்திரம் இல்ல, கஷ்டங்கள் வந்தா செய்யறதுக்கு வேலை இல்ல, இப்படி இல்லைன்னு நிறைய இருக்காது. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. இந்த கண்டச்சனி பாதிப்புலாம் கன்னிராசி நண்பர்கள்ட்ட பலிக்காது. அதாவது பாச்சா பலிக்காது. வித்தைக்கே வித்தையை சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள். ஏன் தெரியுமா? கன்னி அதிபதி யாரு? புதன். 1000 பேத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவங்க, புத்தி கற்பிக்க கூடியவர்கள், வித்தையை காட்டக்கூடியவர்கள் என் நண்பர் கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். அதெல்லாம் இல்ல. நீங்க பீலா விடாதீங்க, நீங்க ஓவரா எங்களை புகழ்ந்து பேசாதீங்க. இந்த கதெல்லாம் எங்க வேண்டாம். எனக்கு தெரியும், புதனை விட ஒரு புத்திசாலி யாருமே இல்லை. புத்திக்கு அதிபதியே புதன் தான் இருக்கிற கிரகத்திலேயே. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விஷயத்துல கிங்கு. அதுல புதனை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி. உங்களை விட புத்திசாலி எந்த கிரகங்களும் இல்லை, எந்த ராசிக்காரர்களும் இல்லை. அப்ப உங்களை யாரு ஏமாத்த முடியும்? எந்த விஷயத்துல ஏமாத்த முடியும்? எந்த கஷ்டம் வரும், எந்த துன்பம் வரும்? கட்டியவள் கலகம் செய்வாள். காலடியில் விழுந்துருவோம். நாங்களாம் யாரு? சண்டை போடுவோம். என்னடி பண்ற, சாப்பாடு போடாம அப்படின்னு கத்தணும் அப்படின்னா அன்னைக்கு ஓடி வருவாங்க. இன்னைக்கு என்ன சத்தம் கேக்குதுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? பேசிட்டு இருக்கண்டி போன்ல, அவ்வளவுதான். போன் எடுத்து கையில வச்சுட்டா சரியா போச்சு. அதாவது எப்படி நிதானமா, தந்திரமா, சூழ்ச்சியா நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கறத இந்த காலகட்டத்தில் நீங்க கையாளணும். எல்லாமே ஒரு ஜாலியா எடுத்துங்களேன். எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் ஜாலியா எடுத்துங்களேன். உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியாது, துன்பமாவே தெரியாது. திட்டுறானா, உன் நேரம்டா, நீ திட்டுறா. நீ கடங்காரம் பேசுறாங்களா, எல்லா நேரம் என் மேல தப்பு, வாங்கிட்டு உனக்கு கொடுக்கல, அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதை சொல்லுங்க. வாங்க, கோவப்படாதீங்க, ஒரு டீ சாப்பிட்டு போங்க, வாங்க பக்கத்துல டீ கடை இருக்கு, சாப்பிட்டு போலாம், அப்படி கொண்டு போங்க. கயவன் என்ற பெயரும் வரும் இந்த காலகட்டத்தில். அதாவது வாங்கின காசை கொடுக்க மாட்டோம், கொடுக்க முடியாத சூழ்நிலை. நம்மளை யாரு பார்த்தாலும் கெட்டவனா தெரியும். பேசிட்டு போட்டோம். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு தெரியாத தத்துவமா? தத்துவத்தை உருவாக்குனதே கன்னிராசியில பிறந்தவங்களா தான் இருக்கும். ஏன்னா புத்தி அப்படி. கதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க, தத்துவம் எழுதுவாங்க. அதுக்கெல்லாம் அதிபதி புதன் பகவான் தானே. கால்நடையாய் அலைவான் மைந்தன். பெத்த பிள்ளைங்கெல்லாம் சுத்தி வரும், கஷ்டப்படும், நமக்கு ஆத்திரம் வரும், இல்லனா வருத்தப்படுவோம். பெற்றோரும் பகையாவார், பிள்ளைகளும் சொற்கேளார். நண்பர்கள்லாம் பகையாவாங்க, உறவுக்காரங்களாம் பகையாவாங்க, பெற்றோரும் பகையாவார். தென்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பத்தா கண்ணீரு. அப்படி பாட்டு பாடிட்டு போயிட்டே இருங்க. ஆடியிலே காத்தடித்தால் ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும். இப்படி யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதுக்காகலாம் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அப்படி வாழ்ந்து பார்த்தவங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஈசனுடைய திருவிளையாடல் அப்படின்னு ஈசன் மேல பழி போட்டுருவோம். எப்பா ஈசா, நீ பயங்கரமான ஆளு, உன்னை ஜெயிக்க முடியுமா? உன் காலடியில விழுந்துடுறேன், எழுத்தாதானே எங்களை போட்டு தள்ளுவ, விழுந்துடுறேன் காலடியில, நீ எங்கெல்லாம் இருப்ப, வர்ற வந்து பாத்துக்கிற. வடிவில் ஒரு படத்துல அங்க இருக்கிறவனை என்ன செய்யறன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அங்க போய், தெய்வமே என்ன மன்னிச்சிருங்க, அவன் அடின்னு சொல்றான், திட்டுன்னு சொல்றான், ஆனா என்னால திட்ட முடியல அப்படின்னு கோபமாவே பேசுவார். தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு அவர் ஏதோ கோபமா பேசுறாரு அப்படின்னு தோணும், அடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்ற மாதிரி தோணும். ஆனா அங்க கெஞ்சிக்கிட்டு இருப்பார் வடிவேல். அந்த மாதிரி உன் கோட்டைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஈசனை போய் காலடியில் விழுந்துருங்க, கடைங்க எல்லாம் பறந்து போயிடும். ஈசனால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த திருவிளையாடலுக்கெல்லாம் காரணம் ஈசன் தான். அப்ப நீயே பாத்துக்க, உன்னுடைய முடிச்ச நீயே எடு, எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு மண்ணு, வாயை மூடி கண்ணை மூடி கையை கட்டி சம்பளம் போட்டு உட்காந்துடுறேன், நீ பாத்துக்க. இந்த நேரத்துல வீரத்தை
வீரத்தை பேசுறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. வீரத்தோட பேச முடியாது, ஏன்னா சிக்கிக்கிட்டோம். நம்ம கண்டச்சனி அப்படிங்கிற வலையில சிக்கியாச்சு. இது ரொம்ப கொடுமை. புலிகிட்ட சிக்கினா கூட எப்படியோ தப்பிச்சிடலாம், ஆனா வசமா வலையில சிக்கினது மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது, அடங்கித்தான் போய் ஆகணும். இதை நீங்க பயந்தாங்கொழிலாம் நினைக்காதீங்க. இது ஒரு வித்தை, சூட்சமம், சூழ்ச்சி. இதுதான் புத்திசாலித்தனம். கன்னிராசி நண்பர்களுக்கு இப்படி இந்த காலகட்டத்தை ஓட்டுனீங்க அப்படின்னா ஈஸியா கடந்துடலாம். எவ்வளவு பெரிய விவேகமானவராக இருந்தாலும் மூடனாவான். வித்தையெல்லாம் பலிக்காது ராஜா. யாரு ஜோதிட ரகசியம் சொல்லுது? விசனத்துக்கோ பஞ்சம் இல்லை, வீட்டினில் பிரச்சனையோ பிரச்சனை, சிறைபயம் உண்டாகும். ஜந்துக்களால கண்டம் வரும், ஆனா பயப்படுற ஆளா நாங்க? யாரு? சிங்கம்ல. அப்படி கெத்தோட நடங்க, விட்டு கொடுக்காதீங்க. என்னைக்குமே வெளியில போனா விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்படி கெத்தா நடங்க. வீட்டில் போய் குமரி குமரி அழுதாலும் சரி, பயந்து ஒடுங்கினாலும் சரி, வெளியில போகும்போது 4 பேருக்கு முன்னாடி கெத்தா நடங்க. அவனுக்கு என்னப்பா, அவன் பெரிய ஆளு. அந்த ஒரு வார்த்தை உங்களை முன்னேற்றும், உங்களை தூக்கி விடும். அதனால பல பிரச்சனைகள் தான் வரும், தாமதம் ஏற்படும், எதுவுமே அலக்கழிப்பு இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அங்க பிரச்சனை வரும். வேணும்னே பிரச்சனை பண்ணுவான் அந்த மேனேஜர். உசுர எடுக்கிறான் ஐயா, எது செஞ்சாலும் பிரச்சனை பண்றான். இந்த கஸ்டமர் கடைக்கு வந்தாலே எங்கேயாவது ஓடி போயிடலாமான் இருக்கு. தலையை பிச்சுக்க வைக்கிறான் அந்த கஸ்டமர். வரும் பிரச்சனைகள் வரும். இந்த பெரியப்பா வந்தா மட்டும் வீட்டுக்கு என்ன நேரமும் காசு காசு காசு. இவனுக்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு நான் படாத பாடு இருக்கு. லட்சக்கணக்கில் வாங்கினவன்லாம் பேசாம இருக்கான். இந்த ஆளுகிட்ட 1 லட்ச ரூபா வாங்கி மறைஞ்சு போக வேண்டியதா இருக்கு. இது உறவுக்காரங்களால வர பிரச்சனை. கொடுத்த பணம் வரவே மாட்டேங்குது. அவன் பணத்தையா நம்ம கேட்கறோம்? நம்ம பணத்தை தானே கேட்கறோம். கொடுத்த பணத்தை தானே கேட்கறோம். வேலை செஞ்ச பணத்தை தானே கேட்கறோம். வர வேண்டிய பணத்தை தானே கேட்கறோம். இது ஒரு புலம்பல். ஒரு வேலை இருக்கு இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே. அது என்ன இப்பவா அப்பவா இப்படி ஒரு பிரச்சனை, மன உளைச்சல், இதெல்லாம் வரும் தான். அப்படியே ஜாலியா யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஒரு 10 ரூபா காசு விட, நான் ஜூஸ் சாப்பிட்டு வரேன், அப்படி போய் கூலா ஒரு ஜூஸ் சாப்பிட்டு வாங்க. இப்படியெல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அந்த 10 ரூபாய்க்கு கூடவா நாங்கள் வழி இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நானே இருந்திருக்கேன்ப்பா இந்த மாதிரியான சூழ்நிலையில். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க்கை துணை, அது கணவனோ மனைவியோ, அந்த காலகட்டத்தில் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கிரக அமைப்பு அப்படி இருக்கு. என்னையா பண்ற அப்படின்னு அதட்டினா அடங்கி நிற்கிற மனுஷன் நம்ம சூழ்நிலை தெரிஞ்சுட்டு கண்டுக்காம போறான். நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு கண்டுக்காம போறாப்ல. இப்படி ஒரு பிரச்சனை வரும். சரி இருக்கட்டும், இந்த 2.5 வருஷம் போகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். அப்படி பொறுமையா எது மேலேயோ கோவத்தை போட்டுட்டு போயிட்டே இருங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த அனுபவத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி அடிப்படுறாங்களா, இவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க. சண்டை வராம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. கோபமே படாதீங்க, வடிவேலா ஆயிடுங்க. அப்படியே துப்பிட்டு போனா தொடச்சு போம்ல அப்படிங்கிறாப்லையோ அந்த மாதிரி நகைச்சுவையா எடுத்துக்கிட்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும். கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே ஒரு நகைச்சுவை குணம் இருக்கும். அப்படி வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருங்க. கஷ்டம்லாம் படாதீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஏதாவது பணம் வாங்கி கொடுங்க, பணம் கொடுங்க, உங்கள்கிட்ட இருந்தா கடனா கொடுங்கன்னா கையெடுத்து கும்பிடுங்க. இந்த நேரத்தில் மாட்டிக்காதீங்க. கையெழுத்து போடுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க. எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு தப்பிச்சிருங்க. அதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு அப்படின்னா அசால்ட்டா ஓட்டுருவீங்க இந்த கண்டச்சனியை. ஆனா சொல்ல முடியாத நோய் வரும், வம்பு வழக்கு வரும். குடும்பத்துல உசிரையே வச்சிருப்பீங்க. குடும்பத்துக்காக கட்டின கணவனை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்களே மதிக்காம துரத்தி விடுவாங்க. போய் தொலை சனி பகவானை சொல்லுவாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு போய் இறந்துடலாமா, போய் தூக்கு போட்டு தொங்கிடலாமா அப்படின்னு தோணும். பெண்களுக்கெல்லாம் அந்த நிறைய உண்டு. கொஞ்சம் யோசிச்சு செயல்படுற பெண்களுக்கு முன்னாடி ஆண்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. போடா உன்னோட நான் பெரிய ஆள்டா, போயிட்டே இருப்பேன்டான்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாவப்பட்ட ஜென்மங்கள் கன்னிராசி தோழிகள். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் பொறுத்து போங்க. ஒரு 2.5 வருஷம் போகட்டும். அடுத்தது வர்றது எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டம். இன்னும் சொல்ல போனா 7.5 சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எப்படி போயிட்டு இருக்கோ அது மாதிரி உங்களுக்கும் அடுத்ததும் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான். 7.5 கண்டச்சனிலாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப போனது ரோகச்சனி, இப்ப கண்டச்சனி, அடுத்தது வர்றது அஷ்டமச்சனி. இந்த 7.5 வருஷமும் சின்ன பின்னமா சிதைஞ்சுதான் போவீங்க. வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். கத்துக்கிட்டே வாங்க, நிறைய படிங்க, பாடம் கத்துங்க. அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர கஷ்டத்தை எல்லாத்தையும் இறைவன் கொடுத்த வரமா நினைச்சுக்கங்க. பாதி கஷ்டம் குறைஞ்சிரும். அப்புறம் உங்க மன வலிமை இருக்கு, உங்க புத்தி இருக்கு, தைரியம் இருக்கு, உழைப்பு இருக்கு. அதை வச்சு பாதி சமாளிச்சுக்கலாம். உண்மையை சொல்ல போனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வாழ்வா சாவாங்கிற போராட்டம் தான் இது. இது கடைசி யுத்தம் தான் உங்களுக்கு. இந்த 2.5 வருஷம் அடுத்த அஷ்டம சனி வருது, பாத்துக்கலாம், விடுங்க. ஈசன் இருக்க பயமேன். யாரை நம்பினாலும் நம்பாட்டியும் ஈசனை நம்புங்க, தூக்கி விடுவார். அது மட்டும் இல்ல, பல பேருக்கு ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும். ஆனா சில பேர் சோம்பல் அடைஞ்சு அந்த ஆசையும் லட்சியத்தையும் ஒத்தி வச்சிருவாங்க. சில பேருக்கு அவநம்பிக்கை பிறந்துடும். சில பேர் அந்த கஷ்டத்தெல்லாம் சந்திக்காம போராட மனசு இல்லாம அமைதி ஆயிடுவாங்க. சரி கிடைச்ச வரைக்கும் போதும், இருக்கிற வரைக்கும் லாபம், பறக்க ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு அமைதியா இருந்துருவாங்க. ஆனா நம்ம பொறுப்பு அது இல்லைங்க.
அதுவும் உங்களுடைய பிறப்பு அது இல்லை. சிந்தனையும் உழைப்பும் ஒன்று சேரும்போது தான் அங்க வெற்றியே இருக்கு. உலக மனுஷங்களை 2 விதமா பிரிக்கலாம். ஒரு விதம் பேசுறவங்க, இன்னொரு விதம் செய்யறவங்க. செய்யறவங்களால மட்டும்தான் அந்த உலகமே முன்னேறிட்டு இருக்கு, இன்னைக்கு வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கோடீஸ்வரங்க இருக்காங்க அப்படின்னா அது இந்த செய்யறவங்களால மட்டும்தான் சாத்தியப்படுது. துரதிருஷ்டவசமா நம்ம நாட்டில் உழைப்பு ரொம்ப கேவலமா பேசுறவங்களும் உண்டு. அதை இன்னொரு வழியில சொல்லுவாங்க, பேராசைப்படுறான், வாவுன்னு அலையிறான், பணம்னு பண பேயா இருக்கான். ஏம்மா பணத்தை கண்டா நீங்க தூரம் ஓடி போவீங்களோ? ஏண்டா பணத்தை கண்டா சீ போ அப்படின்னு வச்சு தள்ளிட்டு போயிடுவீங்களோ? ஆசை இருக்கு, ஆனா உழைக்கிறதுக்கு மனசு இல்ல, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. யாராவது தூக்கி கொண்டு வந்து கொடுத்தா பொட்டியில் அடுக்கி மட்டும் வைக்கிறதுக்கு ஆசை இருக்கு. அதனால உழைப்பை கேவலமாக பார்க்கிற நினைக்கிற கூட்டம் இங்க அதிகம். உழைக்க வேண்டியவங்களா நம்ம கீழே தான் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இங்க நிறைய பேருக்கு உண்டு. அவங்க அடிமை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மையான வெற்றியாளன் யார் தெரியுமா? உழைக்கிறவன் தான், உழைப்பாளி தான். உழைக்காதவன் என்னைக்குமே முதலாளியாகவே முடியாது. முதலாளியான ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில உழைச்சவங்க, ஒருத்தவங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சவங்க, கஷ்டப்பட்டவங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா குறுக்கு வழி இருக்குங்க. என்ன வழி தெரியுமா? ரொம்ப ஆசையா இருக்குல்ல கேட்கறதுக்கு. லஞ்சம் வாங்குறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது, மக்கள் பணத்தை, நிலத்தை, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி சுரண்டுறது, இதெல்லாம் குறுக்கு வழி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான குறுக்கு வழியே அது இல்ல, இதுதான் உண்மையான குறுக்கு வழி. வெற்றிக்கு உழைப்பு தான் குறுக்கு வழி. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா உழைச்சா ஜெயிச்சிடலாம், இதுதான் குறுக்கு வழி. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. எவ்வளவு அற்புதமான பாட்டு. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. குழந்தைங்களுக்கு பாடின பாட்டு அப்படின்னு நினைச்சிருப்போம். அதாவது ஒரு குழந்தைய காட்டி 80 வயசுக்காரவங்களுக்கும் 50 வயசுக்காரவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான பாட்டு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுங்க, இரவோடு இரவா யாரும் விஞ்ஞானி ஆக முடியாது, யாரும் கலைஞனாக முடியாது, யாரும் தலைவனாக முடியாது, யாரும் பணக்காரனா ஆகவே முடியாது. ஒரு மனுஷன் ஒரு பாறையை புழக்கிறதுக்கு அது மேல சம்மட்டியால அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிக்க அடிக்க அவன் அடிச்ச 100வது அடியில அந்த பாறை பளந்து நிற்கும். அவனுக்கு தெரியாது 99 அடிகளும் அந்த பாறையை பிளப்பதற்கு காரணமா இருந்தது அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சு களைச்சு போயிருப்பீங்க. அடி வாங்கி அடி கொடுத்து ரொம்ப சோர்வாயிருப்பீங்க. 99 அடி அடிச்சுட்டு அந்த பாறையை பழக்கிறவன் முடியலன்னு போயிருந்தான்னா அந்த பாறை உடைஞ்சிருக்குமா? 100வது அடி கொடுத்ததுக்கு அப்புறம் உடையுது. அப்ப அதுக்கு காரணம் 100வது அடி இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கிறது அந்த ஒரு அடி தான், அந்த 100வது அடியால தான் உடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. உடனே கோடீஸ்வரன் ஆயிடணும், வாழ்க்கையில உடனே முதலாளி ஆயிடணும், உடனே பணம் சம்பாரிச்சிடணும், உடனே நகை வாங்கிடணும், உடனே வீடு கட்டிடணும், வாகனம் வாங்கிடணும், நிலம் வாங்கிடணும். அதுக்கு முன்னாடி இந்த 99 அடி இருக்கே, அது யாருப்பா வாங்கறது? அதுக்கு முன்னாடி இருக்க அவமானம், கஷ்டம், நஷ்டம், துரோகம், உழைப்பு, ரத்தம், வேர்வை, இதெல்லாம் யார் சிந்தறது? அதனால வெற்றி அப்படிங்கிறது நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே இருக்கு. தயவு செஞ்சு இதை அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நினைக்காதீங்க. அஸ்ட்ராலஜியும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கையை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம வெற்றியை நிர்ணயிக்கும். அதைத்தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, சனி பகவான் சொல்றாரு. உழைக்க உழைக்க உங்களை செதுக்குவார். 99 அடி தோண்டிவிட்டு எதுவும் இல்லைன்னு வெளியில வந்துடக்கூடாது. 100வது அடியும் தோண்டி பாருங்க, அங்க புதையல் இருக்கலாம். அதனால முயற்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. அடுத்தது சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்கும்? 3ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறார், கன்னி ராசிய. 10ஆம் பார்வையா உங்க 4வது வீட்டை பார்க்கிறார், சகோதர சகோதரி ஸ்தானம், நிலம், வீடு, அந்த ஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க அப்படிங்கிறது மாதிரி தான். எல்லாமே முன்னாடி சொல்லியிருப்பேன். எல்லா விஷயத்திலையும் தடங்கல்கள், தாமதத்தை ஏற்படுத்தலாம். கெத்தா இருங்க, அவ்வளவுதான். அதை மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். பயப்படாம இருங்க. துணிஞ்சவனுக்கு தூக்கும் இடையும் பஞ்சுமத்தை அப்படிங்கிற டயலாக் சொல்லிட்டே இருங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அசால்ட்டா போயிட்டே இருக்கும். அது பட்டு தடை வரும். எது நீங்க நினைச்சாலும் சரி, எது செய்ய ஆரம்பிச்சாலும் சரி, தடை வந்துகிட்டே இருக்கும். எங்க இருந்துதான் அந்த தடை வருதுன்னு உங்களாலே சொல்ல முடியாது. நொந்து போயிடுவீங்க. வரட்டும், நான் எதிர்பார்த்தது தானே. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒரே வரியில சொல்றேன், 100 தடை வரட்டும்,
நான் 101வது சக்சஸ் பண்ணுவேன், அது விஷயம் ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. அப்போ ஒவ்வொரு தடையும் 1 2 3 4 5 6 எண்ணிக்கிட்டே வாங்க. 100 தடை வரைக்கும் எண்ணிட்டே வாங்க. அப்பயும் 101வது டைமும் தடை வருது அப்படின்னா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. இந்த பலனை நான் என்னைக்கா இருந்தாலும் அனுபவிப்பேன், இப்ப வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. அது மாதிரி தாமதம் வரும், முன்னேற்றத்துல தாமதம், டக்குன்னு எதையும் செஞ்சு முடிக்க முடியாது. அலுவலகத்திலாம் திட்டு வாங்குவீங்க, குடும்பத்துல திட்டு வாங்குவீங்க, தொழில கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்குவீங்க, தாமதம் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ட்டு நிறைய பேரை இழப்பீங்க. கவலைப்படாதீங்க, கத்துக்குங்க, பாடத்தை கத்துக்குங்க. பல சவால்கள் வரலாம் இந்த காலகட்டத்தில், நேருக்கு நேரு நிற்கும் பிரச்சனை, கவலைப்படாதீங்க. மன உளைச்சல் ஏற்படலாம். தினமும் கோவிலுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குலதெய்வ கோவிலுக்கு போங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாமே சரி பண்ணும், கூடவே இருக்கும். குலதெய்வத்தின் அனுமதி இல்லாம வேற எந்த தெய்வமும் நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, உதவி செய்யாது. முதல்ல குலதெய்வத்தின் அருள் வேண்டும் நமக்கு. மாசத்துக்கு ஒரு முறை போங்க, 3 மாசத்துக்கு ஒரு முறை போய் பூஜை வைங்க, வருஷத்துக்கு ஒரு முறை காவு கொடுங்க, ஒரு சேவலாவது காவு கொடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டங்கள் நீங்கும். இதுக்கெல்லாம் காரணம் குலதெய்வமாக கூட இருக்கலாம். கடினமா உடைங்க, பொறுமையா இருங்க, ஒழுக்கத்தை கடைபிடிங்க. ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு, எந்த தப்பு செஞ்சாலும் உடனே தீர்ப்பு கிடைச்சிரும். இந்த கோர்ட்ல லேட்டே ஆகாது, ஜெயிக்கிறதுக்கு தான் தாமதம், தீர்ப்புக்கு உடனே கிடைச்சிடும். இன்னைக்கு தப்பு பண்ணீங்கன்னா நாளைக்கு தண்டனை கிடைச்சிடும். சனி பகவான் பாக்குறாரு, நாட்டாம பார்த்துட்டு இருக்காரு, நீதிபதி பாக்குறாரு, உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ஒழுக்கத்தோட இருங்க தயவு செஞ்சு. ஐயோ எந்த ஜோசியரும் சொல்லலையே, இந்த தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டனே, இந்த பொண்ணு கூட இருந்து அவமானப்பட்டனே, இந்த ஆளு கூட இருந்து கௌரவம் போச்சே, எல்லாரும் தப்பா பார்ப்பாங்க இந்த காலகட்டத்தில். சும்மா இருந்தாலே தப்பா பேசுவாங்க. இது யாராவது பேசுறத பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுவே ஊரெல்லாம் பரவிடும். உங்களை தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க, இந்த கிசு கிசு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த ராசியை சனி பகவான் பார்த்தாலே எந்நேரமும் நம்பிக்கையோட இருங்க, ஈசனை நினைச்சுக்கிட்டே இருங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் வரட்டும், அது பட்டே காத்துல போயிட்டே இருக்கும். சோர்வை தவிர்த்து விடுங்கள். கடின உழைப்பு இந்த காலகட்டத்தில் முக்கியம். நான் சொன்னது மாதிரி பேசாதீங்க, அதிகமா பேசாதீங்க, மௌன விரதம் இருங்க. எதிர்மறை எண்ணங்களை முதல்ல தவிர்த்துருங்க, இது ரொம்ப முக்கியம். எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுல வந்தது அப்படின்னா அதுவே வைரஸ் மாதிரி பரவிடும் உங்க உடம்புக்குள்ளார. என்ன எதிர்மறை எண்ணங்கள்? நம்மளால இது முடியாது, நம்ம வாழ்க்கை போச்சு, நஷ்டமான இந்த தொழில் போச்சு, இந்த வேலை போச்சு, நம்மளால முன்னேறவே முடியாதா, இந்த மாதிரிலாம் நெகட்டிவா பேசாதீங்க. தோத்தாலும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், அந்த நாள் வந்துகிட்டே இருக்கு. தோத்துட்டீங்க அப்படின்னா நான் தோத்துட்டேன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க, வெற்றி தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். பாசிட்டிவா பேசுங்க, உங்க பேச்சு கூட பாசிட்டிவா இருக்கணும். யாராவது பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் நல்லவன்னு தெரியும் போது திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி பாசிட்டிவா பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது தாய், சொத்து, வீடு, கல்வி, உறவினர்கள், இதை சொல்லக்கூடிய வீடு. வீடு இருந்துன்னா அதை விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும், அந்த சூழ்நிலை வரும். சொத்து இருந்ததுன்னா அதை விற்கலாமான்னு யோசிப்பீங்க. தாயே பிரச்சனையா வந்து நிற்பாங்க. இல்லைன்னா தாய்கிட்ட பழக்கமே வச்சுக்காதீங்க இன்னொரு 2 வருஷத்துக்கு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு கெடுதல் அதிகம் நடக்கும். ஏன்னா ஒரு பார்வையை எதுக்குமா பார்க்குறாரு, அங்க எல்லாம் சரியா இருக்கா, நல்லது நடந்துகிட்டு இருக்கா, யாராவது துரோகம் பண்ணிட்டு இருக்காங்களா, கெட்டது நடக்குதா, இதை பார்க்கறது தான் அவருடைய வேலை. குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு கோடி புண்ணியம் அப்படின்பாங்க. ஆனா சனியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடம் அற்புதமான இடம், புண்ணியம் கொடுக்கக்கூடிய இடம். பார்க்குற இடத்துக்கு நாஸ்தி தான், அங்க பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு உடனே கிடைச்சிடும். நல்லது செஞ்சாலும் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா உடனே கெட்டது நடக்கும். அதனால இந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குங்க. அப்படியே ஒரு அதிர்ஷ்டம் வருது, சொத்து வாங்குங்க. உங்க பேர்ல வாங்காதீங்க, குழந்தைங்க பேர்ல, மனைவி பேர்ல, கணவன் பேர்ல நம்பிக்கையோட வாங்கி கொடுங்க. ஒரு தியாகியா மாறுங்க. நான் அந்த காலகட்டத்தில் நான் தியாகி அப்படின்னு நினைச்சிட்டு சொத்தை வாங்கி அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க பேர்ல எழுதுங்க. சனி பகவான் பார்த்துப்பாரு, அவரா திருப்பி உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா அதை கொடுப்பாரு. தியாகின்னு சொல்லிக்கிங்க, உன் பேர்ல எழுதிக்க, கணவன் பேர்ல எழுதுங்க, மனைவி பேர்ல எழுதுங்க, பிள்ளைங்க பேர்ல எழுதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஏமாத்திருவாங்க, ஏமா இப்படி விவரம் தெரியாம இருக்கு. இந்த காலகட்டத்திலையும் உன் பேர்ல எழுதிக்க வேண்டியதான நிலம், வீடு, சொத்து, பொருள், வாகனம்லாம் உங்க பேர்ல வாங்காதீங்க. குடும்பத்தில் உள்ள யார் பேர்லயாவது வாங்குங்க, பழுதாகும். அந்த வாகனம் கைவிட்டு போகும், ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு போய் எடுத்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமா மாத்தி யோசிச்சிங்க அப்படின்னா அற்புதமா அந்த கண்டச்சனில இருந்து தப்பிச்சிடலாம். யாரையும் நம்பாதீங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பான காரியத்தையும் செய்யாதீங்க, அரசுக்கு எதிராக நிக்காதீங்க. ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோர்ட்டு, ஜெயில் இப்படிலாம் வரக்கூடிய
சூழ்நிலை. மௌன விரதம் இருங்க, அடிக்கடி கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போறதுக்கு காசு இல்லையா, குலதெய்வ கோவிலுக்காவது போங்க. அதுவும் இல்லையா, உங்க ஊர்ல ஏதாவது ஒரு கோவில் இருக்கு, கோவில் இல்லாத ஊர் இல்ல, அந்த கோவில போய் உட்காந்துருங்க. சும்மா வெட்டித்தனமாவது போய் உட்காந்துருங்க. வடிவேல் சொல்லுவார்ல, சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டு. கோவில்ல போய் சும்மா உட்காந்துருங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. அந்த கோவிலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பவர், பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டும், மன அமைதியாவது அடையட்டும். அப்படியே உங்களால எதுவும் முடியல அப்படின்னா இறைவனை சரணடையுங்கள். முருகன் இருக்கிறார், சிவன் இருக்கிறார். தியானம் செய்யுங்க, ஆன்மீக பயணம் போங்க, கோவிலுக்கு போங்க, பரிகாரங்களை செய்யுங்க. சில பேர் பரிகாரங்கள் பலிக்கலையே, என்ன செய்யலாம், எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிட்டோம், எத்தனையோ கடவுளை கும்பிட்டுட்டோம், எதுவுமே பலிக்கல, எங்க குறை தீரல அப்படின்னு வருத்தம் அடைவீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த பிறவிலையோ போன பிறவிலையோ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தான் இந்த ஜாதகத்துல தோஷங்களா சாபங்களா தொடர்ந்து வரும். அப்படிதான் நீங்க பிறக்கும் போதே டிசைன் செய்யப்படும். ஜோதிடத்துல கர்ம வினை தீர்க்கறதுக்காக கட்டங்கள் அமைஞ்சிரும். ஆனா அதை சரி செய்ய பரிகாரங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. உடனே பரிகாரம் ஏதோ சடங்கா இருக்குமோ, யாத்திரை போகணுமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. உண்மையிலேயே செஞ்ச தவறுக்கு வருந்தி மனசார மன்னிப்பு கேட்டு இறைவனை சரணாகதி அடையுங்கள். இதுக்கு மேல அந்த தப்பு செய்ய மாட்டேன், இதுதான் இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். நிச்சயம் உங்களால என்ன பரிகாரம் செய்ய முடியுதோ உணர்வுபூர்வமா அதை செய்யுங்க, குறைகளை போக்குவார். ஒரு சின்ன ஸ்டோரி நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை ஒரு சிறுவன் காட்டுல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். 2 கூடையில வச்சு குச்சியில வச்சு கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தசரதர் அங்க மானை கொல்றதுக்கு பதிலா அந்த பையனை கொண்டுவார், அம்பு எய்தி. அந்த பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார், ஆனா அவங்க மன்னிக்கல. அதே புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு சாபமிடுறாங்க. ஏன் அப்படி சாபமிட்டாங்க? தசரதன் தனக்கு ஏதாவது ஆயிடுமோ, தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆயிடுமோ, அதை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறான். அதனாலதான் அவங்க சாபமிடுறாங்க, புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு. அவதான் ராமர் காட்டுக்கு போனாரு, அதுல இருந்து கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்காரு தசரதர். ஆனா அதே கதையில இன்னொரு கதை, கிளை கதை ஒண்ணு வருது. தசரதன் செஞ்சது மாதிரியே ஒரு மன்னன் அந்த சிறுவனை மான் அப்படின்னு ஏதோ ஒரு மிருகம் நினைச்சிட்டு அம்பு எய்தும் போது அந்த சிறுவன் மேல பட்டு இறந்துடுறாங்க. கதறி அழுது மனம் கலங்குறான் அந்த மன்னன். அவங்க முன்னாடி மண்டிடுறான், இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது, இதற்கு பரிகாரம் செய்ய விரும்புறேன், என்னுடைய ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்குங்க, என்னையும் என் குடும்பத்தையும் நாடு கடத்துங்க, அந்த வாளை எடுத்து கொடுத்து, இல்லைன்னா அந்த வாளாலேயே என்னையும் கொன்று பழி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு மனசு மண்டிக்கிட்டு மன்றாடி கேட்கிறான். இந்த மன்னிப்பு கோர்றதுல எது உணர்வுபூர்வமா மன்னிப்பு கேட்கறது நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த சிறுவனுடைய பெற்றோர் பயப்படுறாங்க, திடுக்கிடுறாங்க. இவ்வளவு நல்ல அரசனை எப்படி நம்ம தண்டிக்கிறது? ரொம்ப மனசு வருந்துறாரு, தெரியாம நடந்துருச்சு போல. ஆனா மகனை கொன்று விட்டானுங்கிற ஆத்திரமும் இருக்கு அவங்கள்ட்ட. அதனால அவனுடைய தர்ம சிந்தனைய பார்த்து மனம் இறங்கினார்கள். மகனுடைய ஆத்ம சாந்திக்காக தவம் இருக்க போறோம் அப்படின்ட்டு மன்னனை ஆசீர்வதிச்சுட்டு நீங்க நல்லாட்சி செய்யுங்க போய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? மகனை இழந்த பெற்றோரே மன்னனை மன்னிக்கும் அளவுக்கு அந்த பரிகாரம் இருக்குது. இப்படிதான் நம்முடைய பரிகார வழிபாடுகளும் இருக்கணும். அழுதால் உன்னையே பெறலாம் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். மனம் வருந்தி திருந்தி இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டேன், ஆனா செஞ்ச தவறுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன், கடவுள்கிட்ட மன்றாடுங்க, மண்டிட்டு கேளுங்க, அழுவுங்க, கதறுங்க, கத்துங்க, ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால மனம் வருந்தி வருத்தப்படுறீங்க, எந்த கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வமே உங்க மேல கருணை காட்டும். நம்பிக்கையோட ஆணவம் இல்லாம வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டம்னு வந்தா புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. முற்பிறவில செய்ய தீய பலன்கள் தான் இந்த பிறவியில இப்படி கஷ்டம் உருவாகுது. ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஆராய்ஞ்சாலே அது தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு நாங்க பார்த்திருக்கோம், அந்த ஜாதகம் பிறக்கும் போதே அந்த ஜாதகம் அப்படி அமைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, தொழில்காரகன் சனி பகவானுடைய நிலை பொறுத்து தான் நம்முடைய கஷ்டம் எல்லாமே இருக்கு. பண கஷ்டமாக இருந்தாலும், நோய் கஷ்டமாக இருந்தாலும், பழைய பாவ புண்ணியங்களுக்கான கஷ்டம் இருந்தாலும் அது சனி பகவானால தான் தீர்க்க முடியும். அதுக்கெல்லாம் காரணம் சனி இருக்கிற நிலை தான் ஜாதகத்துல. அதனால உங்கள் ஜாதகத்தின்படி சனி பார்வை இருந்தா அவருடைய அகோர பார்வையை குறைக்கணும் அப்படின்னா அவரை வழிபட்டோம் அப்படின்னு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும். அதனால நம்ம குடும்பத்துல தீராத சண்டை வருது, குடும்ப பிரச்சனை வருது, நோய் வருது, பண கஷ்டம் வருது, தொழில் நஷ்டமா இருக்கு, ஒரே இடத்துல வேலை செய்ய முடியல, வேலை மாறிக்கிட்டே இருக்கும், சம்பளம் உயர்வு இருக்க மாட்டேங்குது, இப்படி எந்நேரமும் ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கும், ஒரு தடையாவே இருக்கு, ஒரு பிரச்சனையாவே இருக்கு, வாழ்க்கையில முன்னேறவே முடியாதாங்கிற ஏக்கம் வருது, அல்லது நம்மளையே நம்ம அழிச்சிக்கலாமாங்கிற எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம்
சனி பகவானுடைய பார்வை தான், அல்லது சனி பகவானுடைய அருள் பார்வை இல்லாதவால தான் இதெல்லாம் நடக்கும். அவருடைய அருள் பார்வை வேணும் அப்படின்னா இந்த பூஜை செய்ய, ஒரு அற்புதமான பூஜை சனி பூஜை. சனிக்கிழமை செய்யக்கூடிய சனி பூஜை. 9 சனிக்கிழமை இந்த பூஜை செய்யறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கறதே வராது. எந்த கர்ம வினையும் உங்கள்கிட்ட தங்காது, எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த சனி பூஜை. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில ஒரு 4:30 to 6 மணிக்குள்ளார எழுந்திரிச்சிருங்க. எழுந்திருச்சு உடம்பு பூரா எள்ளெண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை உடம்பு பூரா தேய்ச்சிங்க, தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு கருப்பு ஆடைய அணிஞ்சுக்குங்க, இருந்தா அணிஞ்சுக்குங்க, இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு கருப்பு ஆடை அணியறது தான் சனி பகவானுக்கு பிடிச்ச ஆடை. அடுத்தது பச்சரிசி மாவால வாசல்ல கோலம் போடுங்க. இது ஏன்னா சனி பகவானின் கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு இது முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலையோ அல்லது கலர் பொடியாலையோ கோலம் போடாதீங்க, ஏன்னா அது பாவத்தை சேர்க்கும். பூச்சோ அல்லது எறும்போ வந்து சாப்பிடும்போது ஏமாந்துட்டு போயிடும். அதுகளை ஏமாத்தாம பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது 33 கோடி தேவர்களும் அந்த பூஜையில கலந்துக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பச்சரிசி மாவால கோலம் போட்டீங்க அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் செஞ்சோம்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கும், அந்த பூச்சிகள் எறும்புகள் சாப்பிடும் போது. அதனாலதான் முன்னோர்கள்லாம் நமக்கு அதை ஒரு பழக்கமாவே படுத்தி வச்சிருக்காங்க. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்களால முடியல, வேலை பளு அதிகமா இருக்கு, இதை நாங்க வாரம் அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது பச்சரிசி மாவை அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9043688626 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்க அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்காங்க. பச்சரிசி மாவை கட்டி ஆக்கி அதை நீங்க எப்போதுமே வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். எத்தனை வருஷம் வேணாலும் இதை வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல 9 பூஜை பொருட்களை இதில் கலந்துருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நவக்கிரக பச்சரிசி கோலமாவு கட்டின்னு கூட இதை சொல்லலாம். அதனால இதை வாங்கி பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, கரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா பவுடராவும் கிடைக்குது, அப்படியே நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, பூஜைக்குரிய சுத்தமான பசுமாட்டு நெய் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாம கிடைக்குது. செக்கில் ஆட்டின எண்ணெய் வகை எல்லாமே இருக்கு இவங்கள்ட்ட. அதை வச்சு தீப எண்ணெய் தயாரிச்சிருக்காங்க. பஞ்ச தீப எண்ணெய் 5 எண்ணெய் கலந்த, அதாவது நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெய்கள் கலந்த பஞ்சதீப எண்ணெயும் எங்கள்கிட்ட இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இருக்கு. இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பூஜைக்கு மிக அற்புதமானது. ஏன்னா நம்ம பூஜையில பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்சகாவிய பொருட்களுக்கு இருக்கு. பஞ்சகாவியம் அப்படின்னா பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், சாணம், கோமியம் இதை வச்சு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். அதனால இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்களே தயாரிச்சு கொடுக்குறாங்க, கலப்படம் இல்லாம கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல பணப்பெட்டியிலேயோ அல்லது பூஜை அறையிலேயோ வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வர பணம் எப்பொழுதுமே உங்களை மீறி போகாது. அதை பரிசுல கூட நீங்க வச்சுக்கலாம். பணம் அந்த பையிலையோ பரிசுலையோ இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான பச்சை கற்பூரம் இவங்க தரமா கலப்படம் இல்லாம செஞ்சு தராங்க, வாங்கிக்கலாம். எந்த பொருட்களாக இருந்தாலும் தரம், கலப்படம் இல்லாம பாரம்பரியமான பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தரமான ப்ராடக்ட் இது. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இப்ப பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து விநாயகர் படம் இருந்தது அப்படின்னா அதுக்கு மாலை போட்டுங்க. எள்ளு லட்டு செஞ்சுக்கங்க. 108 எள்ளு லட்டு, இது ரொம்ப முக்கியமானது. 108 எள்ளு லட்டு செஞ்சு விநாயகருக்கு படைங்க. அதுக்கப்புறம் குத்து விளக்குல அல்லது லட்சுமி விளக்குல எள்ளெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்திங்க. எள்ளெண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய், சுத்தமான எண்ணெயா இருக்கட்டும். தீபம் ஏத்திங்க. தீபம் ஏத்திக்கிட்டு அங்க முதல்ல குலதெய்வ வழிபாடு, அடுத்தது கணேசன் வழிபாடு, அடுத்தது சிவபெருமான் வழிபாடு, அடுத்தது சனி பகவான் வழிபாடு. இதெல்லாம் மனசுல நினைச்சு கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இருந்தது அப்படின்னா அதை வச்சுங்க, சனி பகவானுக்கு படைங்க. இப்ப எப்படி தீப தூபம் காட்டுறீங்களோ அது போல சனி பகவானுக்கு எள்ளை வச்சு படைங்க. அப்புறம் மலர்களை தூவி சிவன், ஹனுமான் இவங்கெல்லாம் வழிபடலாம். அப்புறம் வழிபட்டுட்டு அமர்ந்துருங்க. நீங்க அமரும் போது அந்த தீபம், தூபம், அதாவது சாம்பிராணி, அகர்பத்தி இதனுடைய புகையெல்லாம் வீடு முழுவதும் பரவி இருக்கணும். பரவி இருக்கும் போது உட்காருங்க. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. நான் இப்ப எப்படி உச்சரிக்கிறேனோ அதே மாதிரி சொல்லுங்க. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சூரியபுத்ராய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இப்படி பொறுமையா சனீஸ்வரனுக்கு கேட்கறது மாதிரி 21 முறை சொல்லுங்க. அப்புறம் பிரசாதம் படைச்சிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அந்த நாள் முழுவதும் விரதம் இருங்க. விரதம் இருந்துட்டு
மாலையில 108 எள்ளு இருக்குல்ல, அத சிவன் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க. சிவன் கோவில்ல சிவனையும் நவகிரகத்தையும் அங்க இருக்கிற தெய்வங்களையும் வணங்கிட்டு இந்த 108 எள்ள கோவிலுக்கு வரவங்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, முடியாதவங்களுக்கு இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. இதே பூஜையை வீட்டுல மறுபடியும் ஈவினிங் செய்யுங்க. 21 முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பூஜையை முடிச்சிட்டு சாப்பிடுங்க. இத ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 சனிக்கிழமை செய்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், நிம்மதியே இல்ல குடும்பத்தால அப்படின்னாலும், தொழில் நஷ்டம் கஷ்டம் வந்திருந்தாலும், அல்லது வேலையில இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு, பதவி உயர்வு இல்ல, ஒரு மரியாதை இல்ல அப்படின்னு இருந்தாலும், வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பூஜையை செய்றீங்க அப்படின்னா 100% பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஈசன் மேல சத்தியம். வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நாங்களாம் இதை அனுபவிச்சிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்கோம், நிறைய பேர் இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. வந்து உருகி நீங்க சொல்லல அப்படின்னா நான் இதை பண்ணிருக்க மாட்டேன், எங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா இந்த பரிகாரத்துக்கு, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க. சனி கெடுப்பின் யார் கொடுப்பார்? சனி கெடுத்தார் அப்படின்னா யாராலையும் அதை தடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. சனி கொடுப்பின் யார் கெடுப்பார்? சனி கொடுத்தார் அப்படின்னா அதை யாரும் கெடுக்க முடியாது. இதுதான் சனியினுடைய தத்துவம். சனியை போன்று கொடுப்பவரும் இல்லை, சனியை போன்று கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப பிரபலம். அதனால பண கஷ்டம் வந்துருச்சு, நோய் கஷ்டம் வந்துருச்சு, கோழைத்தனமா இதெல்லாம் நினைச்சு தற்கொலை செய்ய முயற்சி பண்றதை விட, சோர்ந்து போய் கிடக்கிறத விட, நம்ம விதி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துறதை விட, நம்ம வாழ்க்கையில பிறந்துட்டோம், இந்த நிலைக்கு என்ன காரணம்? மனிதன் காரணமா, சூழ்நிலை காரணமா, அல்லது கடவுள் காரணமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனம். ஒன்னு புரிஞ்சுங்க, சனிதான் தொழில் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கர்ம வினை பிரச்சனைக்கு முழு காரணம். அதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா இது மாதிரி பரிகாரங்களை செய்யணும். சனிக்கிழமை மிக உகந்த நாள். அதனால அன்னைக்கு இந்த பரிகாரத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கலியுகம் சார்ந்த ஆதிக்க அம்சம் பெற்றிருக்கும் சனீஸ்வரனால் உங்களுடைய தொழில், குடும்பம், அறிவு, லாபம், தொழில்நுட்பம், உழைப்பு உலகத்துல புகழடைகிறது, இதுல எல்லாத்துலயுமே உங்களால முன்னேற முடியும், வெற்றி காண முடியும். அடுத்தவங்களை விட நீங்க முன்னாடி நிற்பீங்க. துன்பத்தால் துவண்டு போனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள். ஜெயிச்சிட்டே மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதம் இந்த பரிகாரத்தால் நடக்கும். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால பரிசு வேணா இருக்கலாம், பாராட்டு வேணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு பின்னால இருக்கிறது நாங்க தான். இது யார் தெரியுமா சொல்றது? அவமானம், நிராகரிப்பு, தோல்வி. இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அம்சங்கள். ஓகே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.